ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு நான் யாருன்னு தெரியாது. என்னோடய பேர் அபிலாஷி. நான் சவுதியில் இருக்கிறேன். இன்றைக்கி வந்து இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே தானே. நான் சவுதியில் இங்கே இருக்கேன். எனக்கு எதுவுமே பண்ணதுக்கு தெரியாது, இங்கே கிடைக்காது. ஸோ அதனால் நேற்று வந்து நேற்று இல்லை, போன வீடியோவில் வந்து ஃப்ளார் மாதிரி பண்ணேன். சரி, ஃப்ளார் மட்டும் கொடுத்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கேக் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. வீட்டில் இருக்க திங்ஸை வச்சுட்டு, என்கிட்ட இருக்க வீட்டிலன்னு இல்லை, இங்கே வந்து குக்கிங்னா ஐட்டம்னா எதுவும் கிடையாது, ஃபுட்டு மட்டும் தான் இருக்கும். ஸோ அதனால் அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ண போகிறேன். பாருங்கள் எப்படி வருது. என்கிட்ட வந்து ஒரு கேக் வந்து நான் சாப்பிட்றதுக்கு இவர் வாங்கி கொடுத்துருந்தார். அந்த கேக் தான் இருக்குது. என்ன மாதிரினா இது கேக் ப்ரெட்டு மாதிரி இருக்கும், ஆனால் கேக் தான். இதை வச்சு குட்டியாக ஏதாட்டும் பண்ணணும். இதுதான் பேஸு, கேக்குள்ளே பேஸு. அது போக சாப்பிட்றதுக்கு சாக்லேட்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தேன். அதை வச்சு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது, அதை வச்சு ஏதாவது பண்ணுற மாதிரி என்ன பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. இந்த கேக்கை வந்து இப்படியே பண்ணிடலாமா இல்லை கட் பண்ணலாமான்னு ஒரு ஐடியா. கட் பண்ணால் என்னென்னா நொறுங்கிடும், அதனால் கட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் நியூட்ரலாவா அது வந்து சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுருந்தேன் நறுக்கில் கொஞ்சமாக. இது வந்து ரொம்ப திக்காக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், மேலே பூ வைக்க முடியுதான்னு பார்க்கேன். வைக்க முடிஞ்சுன்னா இதையே வச்சு பண்ணிடலாம். கொஞ்சம் இது மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். என்ன மாதிரினா, பாலில் சூடு பண்ணி கொஞ்சம் அந்த இது பண்ணிவிட்டு பண்ணால். நான் இது பண்ணி பார்க்கேன். இது சரி வரலன்னா அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன். இது ஒரு லேயர். இது ஒரு லேயர். மூணு லேயர்லையும் இப்படி இந்த மாதிரி அப்ளை பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த கேக்கே நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்கும். நல்ல நம்ம என்ன மாதிரினா எக் இருக்குல்ல, அந்த மாதிரி இது. ஸோ இதை இப்படி இது பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு தென் வந்து இந்த இது வந்து நான் சாப்பிட்டதில்ல, நான் விட்டேன். ஏன்னா மேலே இந்த மாதிரி வைக்கலான்னு பிளானு. பண்ணிட்டு தென் வந்து கிட்கேட் இருக்குல்ல, இதில் என்ன பண்ணலான்னா ஒரு வேளை ஹைட்டை கம்மி பண்ணுவாங்க. இது பேசாமல் நான் ஒரு லேயர் கம்மி பண்ண போகிறேன். ஏன்னா 2 லேயர் பண்ணால் அது ஹைட்டு ஒழுங்காக வர மாட்டேங்குது. அதனால் ஒரு லேயரை கம்மி பண்ணிவிட்டு தென் இந்த மாதிரி சுற்றிக்கப்புறம். ஆனால் என்னென்னா கம் மாதிரி நம்ம வந்து இப்போ நியூட்ரலாக இருக்குல்ல, அதெல்லாம் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா அதில் ஸ்டிக்காகி இருக்கும், கொஞ்சம் கீழே விழாமல் இருக்கிறதுக்காக. பையன் பக்கத்தில் தான் இருக்கான். சாரி சாக்லேட்டை பார்த்தா இப்போ ஆர்வமாக பாஞ்சிருவார். ஒரு ஃப்ரூட் சாப்பிட்டுருக்காரு. கண் கொத்தி பாம்பா உன்னை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கேன்.
என்னால சிரிப்பு நிறுத்தவே முடியல. அவ்வளவு காய் போச்சா? ஐயோ காட்டு போன ஏன்? ஐயோ தப்பிச்சு போக பக்கத்துல எந்த மரமும் இல்லையே. சரி மரத்து உச்சி மேல போயிடலாம். காட்டு பூனையால அவ்வளவு தூரம் வர முடியாது. ஓடு ஓடு. நம்ம ஊர்லனா ஒரு கேக் ஆர்டர் போட்டால் போதும். இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணுறது நல்லா தான் இருக்குது. நாங்கள் ஊரில் இருக்க பட்சமே ஒரு தடவை பண்ணியிருக்கேன். மேங்கோ சீஸ் கேக்குன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். நான் பண்ணலை, நான் இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். ஸோ வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் தங்கச்சி எல்லாம் பண்ணாங்க. சர்ப்ரைஸாக இவருக்கு வந்து இதே மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணேன். நான் அந்த வீடியோ இருந்தால் இதில் அட்டாச் பண்ணுறேன் உங்களுக்கு. அங்கே ஒருத்தர் சாக்லேட்டை பார்த்துட்டாரு, அதான் வராரு. என்னம்மா நான் வரேன் தாரேன். அம்மா இதை செஞ்சு முடிச்சுட்டா நான் தாரேன். பொறு என்னம்மா இரு. சரி என்ன இதை சாப்பிடு. போ ஒரு பீஸ் அவனுக்கு கொடுத்து. அப்பாவோட டப்பாவும் கயிறும் பாட்டு பொண்ண மாட்ட வைக்க இது போதும். இப்போதைக்கு பார்க்க வந்து இப்படி தான் இருக்குது. தெரியலதா? இதில் வந்து பிளெயினாக சாக்லேட் கலர் மட்டும் இருக்குது. அதனால் ஏதாவது கலரு ஆட் பண்ணலாமா? என்ன பண்ணலான்னா ஃப்ரூட்ஸ் ஏதாவது வச்சு பண்ணலாம். ஆனால் என்ன ஆப்பிள் வச்சா நான் எப்போ மாட்டு தான் எனக்கு சாக்லேட் கொடுப்பேன், எப்பவும் கொடுக்க மாட்டேன். யாரும் எதுவும் சொல்லாதீங்க. ரேராக தான் நானே இது சாக்லேட் வாங்கி வச்சு நானே தம்பி இருக்க போய் சாப்பிடவே இல்லை. இதில் வந்து என்ன பண்ணலான்னா ஃப்ரூட்ஸ் இருக்குது. அதில் வந்து கிவி பழமா அது இருக்குது. அதை வச்சு அது கொஞ்சம் க்ரீன் கலரில் இருக்குது. கொஞ்சம் நான் வச்சா நல்லா இருக்கும். என்னால இப்ப பறந்து வர முடியாது குழந்தைங்க. நீங்க ஓடி தப்பிச்சு போங்க. அப்போ உன் டப்பாவையும் கயிறையும் வச்சு ஒருத்தர் முயற்சி பண்ணலாமா? பண்ணலாமே. அவர் வந்து கேக் வாங்கிட்டு வரேன்னு சொன்னார். நான் தான் கேக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு 1 வீக் முன்னாடியே யோசித்து வச்சுருந்தேன் பண்ணலான்னு. அந்த பால் எடுத்துகிட்டு போயிட்டான். அவருக்கு சாக்லேட் சாப்பிட்டே ஜாலியாக இருக்குது. ஆஃப் பண்ணிட்டேன். கால் பண்ணு. இந்த நைஃப் கொஞ்சம் ஷார்ப்பே இல்லை, அதனால் கொஞ்சம் கட்டிங்ஸ் ரொம்ப அழகான வர மாட்டேது. பேசுவாங்க ஆட தெரியாது எனக்கு ஸ்டேஜுக்கு அந்த மாதிரி சொல்கிறேன், பட் இன்னுமே வர மாட்டேது.
ஃபிஷ்ஷிங் ஃப்ரை. என்னண்ணா? இதில் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. வேறு எதுவும் பண்ணுறதுக்கு தெரிலையே இப்போதைக்கு. இன்னும் காட்டுறேன். இப்போதைக்கு இது இந்த லெவலில் தான் இருக்குது. இது என்ன சேஃப்னு தெரில. பட் வந்து இதை சுற்றி இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். தெரிஞ்ச இந்த டாப்பில் இப்படி இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் எனக்கு இப்போதைக்கு இருக்கிற திங்ஸை வச்சு பண்ண முடியுது. இன்னொன்று வேறு சாக்லேட் நான் வெளியே வச்சுருக்கதே இவர் எடுத்து சாப்பிட்டுட்ருக்காரு. அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் சுற்றி வைக்கிற இந்த ஃப்ளார் மாதிரி ஏதாட்டும் சம்திங் ஃப்ரூட்ஸ் வச்சு பண்ணலான்னு பிளானில் இருக்கேன். அது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இதை ஃப்ரிட்ஜில் போய் வச்சுட்டு வந்து பார்க்குறேன். ஆப்பிளை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். தென் வந்து இந்த உள்ளே இருக்குல்ல, என்னம்மா ஆப்பிளை வந்து இந்த ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அந்த நடுசில் இருக்குல்ல அதை மட்டும் எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி இப்படி நம்ம நார்மலாக வெட்டுற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸாக வெட்டிக்கிறேன். பீஸ் பண்ணிக்கிடுவேன். முழுசாக பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்கள்கிட்ட. ஒழுங்காகவே வர மாட்டேங்கிறது. இந்த மாதிரி தான் இருக்குது. ஹாய். இந்த இது ஃப்ளார் பண்ணுற ஐடியா வந்து சொதப்பல் ஆயிடுச்சு. எங்கன்னா பண்ண முடியலை. இவனும் அழ ஆரம்பிச்சிட்டான். ப்ளஸ்ஸு இதுவுமே அந்த இதாக எனக்கு வர மாட்டேங்குது. மடங்குனா உடையுது. ஸோ அதனால் அதை ட்ராப் பண்ணிட்டேன் வேணான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு ஏதாட்டும் பண்ணலான்னு பார்க்கணும். ஹாய். இப்போ வந்து நான் வந்து வெளியே கிளம்ப போகிறோம். அதனால் அந்த கேக் நான் பண்ணி வச்சுருக்கேன். பட் இன்னும் அவர் வரல. அவர் 6 o'clock வரேன்னு சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கு முன்னாடி கிளம்பி ரெடியாக இருக்கலாம் அப்படியே அவர் வெளியே போகிற பிளானில் சொன்னார். ஸோ நானும் கிளம்பி ரெடி ஆகிட்டேன். இன்னும் கேக் வந்தோடனே அவருக்கு தெரியும். அவர் வந்ததுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே போகிற மாதிரி பிளானு. கேக் இப்போதைக்கு என்ன ஸ்டேஜில் இருக்குன்னா, நான் அப்போ எப்படி வச்சோன்னா அப்படியே தான் இருக்குதா. அவர் வந்ததுக்கப்புறம் இதை லைட்டாக காமிச்சிட்டு பேருக்கு நானும் பண்ணேன் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு கட் பண்ணிவிட்டு வெளியே போகிற மாதிரி பிளான். சரி, கண்ணை முடிட்டியா? ஒழுங்காக கண்ணை மூடணும், ஏமாற்றக்கூடாது. ஏய், ஏமாத்துற. கண்ணை ஓப்பன் பண்ணு. ஆமாம், இன்னைக்கு நான் பண்ண கேக்கு எப்படி இருக்குது? கேக்கு மாதிரி இருக்கா? ஃப்ளவர் மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். உங்கள் ரிவ்யூ என்னன்னு சொல்லுங்கள். கை தட்டுங்க, கை தட்டுங்க. எவ்வளோ ஹார்டாக இருக்குங்க. ஃப்ரிட்ஜில் வச்சதுங்க அப்படிதாங்க இருக்கும். கட் பண்ணியாச்சு. யாருக்கு ஃபர்ஸ்ட்டு? ரித்திக்கு. ஞம் 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 ஞம். ரித்தி கிளாப் பண்ணு, ரித்தி கிளாப் பண்ணு. கிளாப் பண்ண அப்படிதான் கேக்கு. ஞம் 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 ஞம். ஒரு கையில் ஃபோன் இருக்கு, ஒரு கையில் இது இருக்கு. ஊட்ட முடியாத. அவர் வேலையை செய்கிறாரு.